ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல ஈபாய் யுந்தோ மேல அவருக்கு இருக்கிற லவ்வை கம்ப்ளீட்டாவே உணர்ந்துட்டாரு. ஈபாயும் யுந்தோ மாதிரி ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற ரெண்டு பேர் லவ் பண்ணா வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப சொர்க்கமாவே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஈபாயோட கோச் இவங்களோட போன் எல்லாம் படிக்கிறதுக்காக வந்தவர் ஈபாய ரிவரை சுத்தி 10 ரவுண்ட் ஓடிட்டுவான்னு சொல்றாரு. வீட்டுல ஆன்டி இன்னும் உடம்பு சரியில்லைன்னு பயங்கரமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சீன் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் ஏமா ஓவர் நடிப்பு உடம்புக்காகாதுமான்னு சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்சம் வாய மூடுறீங்களா, போய் சொல்லி உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியில்லாமலே வந்துடுச்சு சொல்லி அவங்களோட டெம்பரேச்சர் ப்ரோப் எடுத்து காமிக்கிறாங்க. அதுல 37.1 ஃபீவர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பாத்தீங்களா, 37.1 இருக்கு. கிட்டத்தட்ட இது 38க்கு ஈக்குவல். எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சுன்னு சொல்லி சீனை போட்டுட்டே இருக்காங்க. இன்னும் ஈபாயே வரலன்னு புலம்பிட்டும் இருக்காங்க. அந்த சமயத்துல யுந்தோ அவங்களுக்கான கோல்டு மெடிசின்ஸையும் ஃபுட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்து ரொம்ப கேரிங்கா அவங்க கிட்ட பேசுறாங்க. ஈபாயோட அம்மா சொல்றாங்க, ஒன்ன மருமகளா அடைய போறவங்க ரொம்ப லக்கியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஈபாயே வரலன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காங்க. அப்பதான் யுந்தோ சொல்றாங்க, ஆன்ட்டி என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஈபாய்க்கு கால் பண்ணவே இல்லை. அவனோட காம்படிஷன் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. அவன் பிரைவேட் ட்ரைனிங் வேற போயிருக்கான். இப்ப போய் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா அவனால ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவன் உங்களை இருந்து எப்படி பாத்துக்குவானோ அதை விட நல்லா நான் உங்களை பாத்துக்கிறேன், நீங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் ஆபீஸ்ல யுந்தோ தூங்காம வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப டயர்ட் ஆகி முடியாம படுத்திருக்காங்க. மிஸ்டிமேன் வந்து கேக்குறாரு, இவங்களும் கண்டினியூஸா வேலை இருக்கிறதுனால எனக்கு முடியல, தூங்கி எழுந்தா சரியாயிடும், சுன்யாங்க வேற இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அங்க போய் வெயிட் பண்ணணும்னு சொல்றாங்க. மிஸ்டிமேன் ஒன்னால இதோட எப்படி போக முடியும் வான்னு சொல்லி யுந்தோவை ரொம்ப கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அவங்களோட கையை பிடிச்சிருக்காரு. அப்ப அங்க வந்த யுந்தோவோட ஃப்ரெண்டு மிஸ்டிமேன் அவங்களோட கையை பிடிச்சிருக்கிறத பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கரமா பொறாம வருது. அவங்களோட பொறாம அப்படியே கண்கள்ல அப்பட்டமா தெரியுது. அவங்க யுந்தோவை பார்த்து, நீங்க வெளியே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது ஓகே, அதுக்காக ஆபீஸ்ல கூட இப்படிதான் காமிக்கணுமா? யுந்தோ, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நீ ஏன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேக்குறாங்க. அப்பதான் யுந்தோ மிஸ்டிமேன் அவங்களோட கையை பிடிச்சிருக்கிறத ஃபீல் பண்றாங்க. கையை டக்குன்னு உதறி விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் அன்னைக்கு நடந்த பிரச்சனையே வேறன்னு சொல்லி அன்னைக்கு நடந்த சிச்சுவேஷன் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஈபாய் இன்னைக்கு பிரைவேட் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருப்பான், நீ இன்டர்வியூ எடுக்க போறதுக்கு முன்னாடி அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் வான்னு கூட்டிட்டு போறாங்க. மிஸ்டிமேனுக்கு நம்ம என்னதான் யுந்தோக்காக பார்த்து பண்ணாலும் அவன் நம்மள இப்படிதான் ட்ரீட் பண்றாளேன்னு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. காலேஜ்ல ஈபாய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. இதை நோட்டீஸ் பண்ண ரூஃபெங், டே அந்த முட்டைக்கண்ணிக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்பதான் யுந்தோவோட ஃப்ரெண்ட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வராங்க. இவங்க இன்டர்வியூ செஷன் போறத வெளியே நின்று ஈபாயோட கோச் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. யுந்தோவோட ஃப்ரெண்ட் வந்ததுமே ஈபாய்க்கு ரொம்ப பிடிச்ச பொமக்ரனேட் ஜூஸ் கொடுக்குறாங்க. ஈபாய் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டதுக்கு, உங்களை பத்தி எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட் யுந்தோ சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. யுந்தோ வரலையான்னு ஈபாய் கேட்டதுக்கு யுந்தோவோட ஃப்ரெண்டும் அவங்க டைரக்டருக்கும் இவங்களுக்கும் நடந்த பிரச்சனை, அந்த போட்டோஸ்னால வந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சொல்லி டைரக்டர் ரிப்போர்ட்டரை மாத்திக்க சொன்னாங்க. யுந்தோவும் அவங்களால உங்களுக்கு கிடைக்க போற உங்களை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தடப்பற்ற கூடாதுன்னு சொல்லி எனக்கு மாத்தி கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஈபாய்க்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. அவரோட முகத்தை பார்த்ததுமே யுந்தோவோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க, உண்மையிலேயே அவ உங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கிறான்னு சொல்லி யுந்தோ அவங்களுக்கு சொன்ன டீடைல்ஸ் ஃபுல்லா சொல்றாங்க. யுந்தோ என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீ ரொம்ப கிட்ட வச்சு ஈபாய வீடியோ எடுத்தனா அவனோட ட்ரைனிங் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும், சோ நீ தூரத்திலே தான் வச்சு எடுக்கணும். ஈபாய் சம்டைம்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்தோட நீ கேக்குற क्वेश्चनக்கு சரியா பேச மாட்டான், அவன்கிட்ட எனர்ஜி இருக்காது, சோ நீ அவனுக்கு கொடுத்த பொமக்ரனேட் ஜூஸ் கொடுத்தனா அவன் குடிச்சிட்டு நல்லா தெம்பா ஜாலியா பேசுவான். எப்பயுமே அவன் ரொம்ப கூலா தான் இருப்பான், பட் சம்டைம்ஸ் அவன் சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லி ஈபாய பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச A to Z அவ்வளவு அக்கு வேற ஆணி வேற அப்சர்வ் பண்ணி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ஈபாய்க்கு நம்ம மேல ஒருத்தி நம்மள இவ்ளோ புரிஞ்சுட்டு இவ்ளோ அக்கறையா இருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த தருணம் தான் ஈபாய் யுந்தோ மேல அவருக்கு இருக்கிற காதலை உணர்றாரு. நான் யுந்தோவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்த ஈபாயோட கோச் ஈபாய் பின்னாடியே வந்து, உனக்கு ட்ரைனிங்க்கே டைம் பத்தல, நான் திரும்பவும் சொல்றேன், நீ அவளோட ரிலேஷன்ஷிப்பை இப்பவே கட் பண்ணிடு, அதுதான் உனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லதுன்னு சொல்லி திரும்ப வார்ன் பண்றாரு. இப்போ உள்ள நிலைமையில ஈபாய் யாரோட பேச்சையுமே கேட்கற மாதிரி இல்ல. கோச் கிட்டே சொல்றாரு, உங்களுக்கு நடந்த எதுவுமே தெரியாது, நீங்க கண்மூடித்தனமா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் 4 வருஷம் கழிச்சு இந்த ஸ்விம்மிங் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரே நல்ல விஷயம் யுந்தோவோட அறிமுகம் தான். அவ எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்னோட ட்ரக் இஷ்யூஸ் பத்தி பேசும்போது அவ ஒருத்தி தான் சப்போர்ட் பண்ணான்னு சொல்லி அவரோட ட்ரக் இஷ்யூஸ் பத்தி யுந்தோ பேசினதையும், என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ரொம்ப டென்ஷனா ரொம்ப பிரஷரா ஃபீல் பண்ணும் போதெல்லாம் என்ன கூல் பண்ணது யுந்தோஸ் கொடுத்த ஐடியா தான். நான் கண்டிப்பா இன்னைக்கு யுந்தோவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி யுந்தோவோட ஆபீஸ்க்கு போறாரு. சீனியர் அவ சுன்யாங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருக்கா, ஏதாவது விஷயம் சொல்லணுமான்னு கேட்டதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு யுந்தோவை பார்க்க முடியலன்ற கவலையில ஈபாய் அங்க இருந்து கொஞ்சம் சோகமாவே வெளியே போறாரு. யுந்தோ எகெயின் சுன்யாங்காக அவரோட ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டாவும் இருக்கு. இப்படியே நின்னுட்டே இருந்தா கண்டிப்பா நம்ம அவரை இன்டர்வியூ பண்ண முடியாது, வேற ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு சொல்லி இவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது இவங்களோட டயர்ட்னஸ் மீறி இவங்க அங்கே தூங்குற மாதிரி போயிடுறாங்க. அப்ப அங்க மிஸ்டிமேன் யுந்தோக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால யுந்தோவை பாக்கிறதுக்காக வராரு. டக்குன்னு பார்த்த யுந்தோக்கு அது ஈபாய் மாதிரியே தெரியுது. அவங்களும் ஈபாய் கிட்ட, என்னால உன்னை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண முடியலனாலும் நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு சொல்றாங்க. ஈபாயும் யுந்தோவும் என்ன ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்கன்னா, ஈபாய் அவரோட ட்ரீம் கப் காம்படிஷன்ல வின் பண்ணி ஸ்டேஜ்ல போய் பிரைஸ் வாங்கும் போது யுந்தோ ரிப்போர்ட்டரா இருந்து இப்ப அவங்க அசிஸ்டண்டா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கணும்ன்றதா இவங்களோட ப்ராமிஸா இருக்கும். மிஸ்டிமேனும் புரியாம என்ன வளர்றன்னு கேக்குறாரு.
அப்புறம் தான் யுந்தோக்கு வந்திருக்கிறது மிஸ்டி மேன் தெரியுது. நான் வேற ஆள் நினைச்சு பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மிஸ்டி மேன் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. எழுந்ததுமே யுந்தோ நான் சீக்கிரமா கிளம்பணும், சுனியா அங்க இன்டர்வியூ பண்ணணும், கம்பெனில நான் அபிஷியல் ரிப்போர்ட்டர் ஆகிறதுக்கு இதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அங்க போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா மிஸ்டி மேன் முடியவே முடியாது வான்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி யுந்தோவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. யுந்தோவும் வீட்டு வாசல்லையே நானே போய்க்கிறேன்னு சொல்றாங்க. இவரு நீ ரொம்ப வீக்கா இருக்க, நான் உன்னை உள்ள வந்து விட்டுட்டு போறேன்னு சொன்னவரு யுந்தோவை தூக்கறதுக்காக ட்ரை பண்றாரு. யுந்தோவும் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கும் போது தூரத்துல நின்னு ஈபை இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காரு. ஈபைய பார்த்ததும் மிஸ்ட்ரி மேனும் யுந்தோவும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. மிஸ்ட்ரி மேன் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு அவளுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம்னு சொன்னதும் ஈபை பதறி போய் அவங்க கிட்ட வரதுக்காக வராரு. ஆனா யுந்தோ என்னோட டிசீஸ் உனக்கு ஒட்டிக்கும், உனக்கு காம்படிஷன் வேற பக்கத்துல இருக்கு, என்கிட்ட வராதுன்னு சொல்லி மிஸ்ட்ரி மேனோட பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இது ஈபைக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்குது. மிஸ்ட்ரி மேனும் அதையே சொல்லிட்டு யுந்தோவோட கையை பிடிச்சு அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போனதுமே ஈபையோட அம்மா மிஸ்ட்ரி மேன் யுந்தோவோட கையை பிடிச்சிருக்கிறத பார்த்ததும் அந்த போட்டோஸ் வந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீ எதுக்கு அவ கையை பிடிச்சிருக்க முதல்ல கையெடுன்னு சொல்லி என்ன நிலைமைன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் மிஸ்ட்ரி மேன் சொல்றாரு அவளுக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம்னு எல்லாமே சொன்னதும் நான் உன்னை சரியா பாத்துக்கலையா யுந்தோன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. யுந்தோவும் இல்ல ஆண்டின்னு பேசிட்டு இருக்கும் போதே திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மிஸ்ட்ரி மேன் அவங்கள தூக்கிட்டு போறாரு. ஈபையோட அப்பா அவங்களோட ரூமுக்கு வழி காட்டிட்டு இருக்காரு. அவங்க ரூமுக்கு போனதும் யுந்தோ கொஞ்சம் தூங்கி எழுந்ததும் மிஸ்ட்ரி மேன் கிட்ட சொல்றாங்க நீ ஆபீஸ்க்கு போய் இங்க நானே பாத்துக்கிறேன், தூங்கி எழுந்தா எனக்கு சரியாயிடும் சொன்னதும் மிஸ்ட்ரி மேனும் இல்ல நான் போக மாட்டேன், நீங்க என்னோட ஹெட், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்திருக்காரு. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வெளியே நின்னு ஈபையோட அம்மா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான லேடிங்க இவங்க. ஈபையோட அப்பா வந்து என்னமா பண்ற, இதெல்லாம் தப்புமா, வாமா போயிடலான்னு கெஞ்சாத குறைய கூப்பிடுறாரு. அதுக்கு ஈபையோட அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, இது என் பையனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நான் அவளை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் ஒட்டு கேட்டுட்டு இருக்கேன், அந்த பையன் ரொம்ப கெட்ட பையன் மாதிரி தெரியுறான், யுந்தோக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவங்க ஒட்டு கேட்கறது கூட ரொம்ப நல்லதுன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈபை உள்ள வந்தவர் அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே கேக்குறாரு. பையன் வரலன்னு அவ்வளவு நேரம் வருத்தப்பட்டு இருந்த ஈபையோட அம்மா நீ எதுக்கடா இப்போ இங்க வந்த அப்படின்னு கேட்டுட்டு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மிஸ்ட்ரி மேன் யுந்தோவோட ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. அவர் ஈபைய பார்த்ததும் நீ இன்னும் போலியா, இங்க என்ன பண்றன்னு கேக்குறாரு. ஈபையும் கொஞ்சம் தெனாவட்டா இது என்னோட வீடு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மிஸ்ட்ரி மேனுக்கே தெரியுது யுந்தோ ஈபையோட வீட்டுல தான் தங்கி இருக்காங்கன்னு. மிஸ்ட்ரி மேனை வெளியே கூட்டிட்டு போனதும் ஈபை சொல்றாரு ரொம்ப தேங்க்ஸ் லிங்கண்ணா, எனக்காக நீங்க அவளை பாத்துக்கிட்டதுக்குன்னு சொன்னதுக்கு மிஸ்ட்ரி மேன் ரொம்ப கோபமா சொல்றாரு நான் உனக்காக ஒன்னும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, யுந்தோக்காக தான் ஹெல்ப் பண்ணேன். நமக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்மளோட எந்த சிச்சுவேஷன்லயுமே அவளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். உனக்கு உன் காம்படிஷனை விட அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும்னா, அவளுக்கு எப்ப நீ தேவைப்படுறியோ அந்த சமயத்துல உன்னால வர முடியும்னா, அவளோட பிரச்சனைகள் என்னவோ அதுக்கு உன்னால சப்போர்ட் பண்ண முடியும்னா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணணும். இல்லன்னா அந்த பொண்ணுகிட்டே நீ போக கூடாது, ஒரு ஆம்பளையா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டே இருந்தவர் சொல்றாரு நான் இன்னைக்குதான் யுந்தோ என்னோட வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், எனக்கு காம்படிஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு யுந்தோவும் முக்கியம். கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில என்னோட காம்படிஷன், யுந்தோ, என்னோட கனவு, ட்ரீம் மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனையா வர மாதிரி நான் விட மாட்டேன். ஏன்னா என்னோட கனவே யுந்தோ தான். அவளை எந்த விதமான ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் நான் கண்டிப்பா விட்டுட்டு போக மாட்டேன். ஒருவேளை சில சமயங்கள்ல அவளுக்கு தேவைப்படுற நேரத்துல நான் அவ கூட இல்லாம இருந்தா கூட யுந்தோ என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்குவா. நாங்க ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி இருந்தாலும் எங்களோட இதயத்துல எங்களுக்கு தெரியும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதுன்னு சொல்லி ரொம்ப கெத்தாவே சொல்றாரு. மிஸ்ட்ரி மேனுக்கு தான் பயங்கர ஷாக் ஆகுது. அவரோட தங்கச்சி அந்த மிஸ்ட்ரி விமன் லிட்டில் ஒன் சாங் இவரை நினைச்சு கோமால படுத்திருக்காங்க. ஆனா ஈபை யுந்தோவை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஈபையோட காலேஜ்ல ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. ரூஃபெங் ஈபை எங்கட காணும், ட்ரைனிங்கே முடிய போகுதுன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அங்க வந்து ஹெட் கோச் ரூஃபெங்கோட காதையே திருகி ட்ரைனிங் சமயத்துல ட்ரைனிங் எடுத்துக்காம என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லி திட்டிட்டு ஈபையோட கோச் கிட்ட அவன் எங்கன்னு கேக்குறாங்க. அவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் ஹெசிடேட் ஆவறாரு. அவனுக்கு நான் வேற ட்ரைனிங் கொடுத்திருக்கேன், அவன் தனியா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஹெட் கோச்சும் எனக்கு தெரியாம அப்படி என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சந்தேகமாவே கேக்குறாங்க. அதுக்கு ஈபையோட கோச் அவரை காப்பாத்துறதுக்காக இங்க பாருங்க ஈபை என்னோட ஸ்டூடெண்ட், அவனுக்கு நான் என்ன ட்ரைனிங் வேணா கொடுப்பேன், எப்படி வேணா கொடுப்பேன், நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட் ரூஃபெங்க மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் விளையாட்டாவே சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாரு. போனதுமே ஈபையோட போனை எடுத்து ஈபையும் யுந்தோவும் பேசியிருக்க கான்வர்சேஷன்ஸ் ஃபுல்லா பாக்குறாரு. அதுல ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட கனவை அடையணும்ன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஈபைக்கு யுந்தோ அந்த ட்ரக் இஷ்யூஸ்ல சப்போர்ட் பண்ணது, செகண்ட் டைம் அவரோட பிரஷரை குறைக்கிறதுக்காக பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு யுந்தோன்றதுக்கு சைனீஸ்ல வெண் மேகம்னு அர்த்தம். சோ அவர் மேகத்தையும் பாக்குறாரு. யுந்தோவை நானா தப்பா நினைச்சிட்டேன், அவர் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சுக்கிறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இவங்களோட காதலுக்கு இவரோட கோச்சும் பச்சை கொடி காட்டிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். யுந்தோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, நான் வேணா மதியம் லீவ் போட்டுட்டு வந்து பாத்துக்கவான்னு கேக்குறாங்க. யுந்தோவும் எனக்கு தூங்கி எழுந்தா சரியா போயிடும் சொல்லிட்டு ஈபை கூட உன்னோட இன்டர்வியூ எப்படி இருந்தது, நீ நல்லா தான் இன்டர்வியூ பண்ணுவ, இருந்தாலும் மக்கள் ஈபை படுற கஷ்டத்தை அவரோட ட்ரீமை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா பண்ணுன்னு சொல்றாங்க. யுந்தோவோட ஃப்ரெண்ட் கேக்குறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை, இப்ப கூட நீ அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பியான்னு சொன்னதுக்கு நம்ம தான் அவனை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யுந்தோ போனை வச்சுட்டு தூங்கிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வெளியே நின்று ஈபை கேட்டுட்டே இருக்காரு. என்ன நினைச்சாரோ தெரியலங்க, அங்க இருந்து வேகமா வெளியே போறாரு. ட்ரைனிங்க்கு தான் போறாரோ, யுந்தோ இவ்வளவு தூரம் பேசினதை பார்த்து நினைச்சா இல்ல, QK வீடியோ ஆபீஸ்க்கே போயிட்டாரு. அங்க போய் நான் டைரக்டரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டைரக்டர் கிட்ட சொல்றாரு, நான் உங்களோட QK வீடியோக்கு எக்ஸ்க்ளூசிவா இன்டர்வியூ கொடுக்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே யுந்தோ தான். அவ என்ன இன்டர்வியூ எடுக்கலன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. டைரக்டரும் அவரோட பொசிஷன்ல இருந்து விட்டு கொடுக்காம, நீங்க பேசுறது யுந்தோவை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. ஈபை சொல்றாரு, நான் பேசுறது கண்டிப்பா யுந்தோவை அஃபெக்ட் பண்ணாது, எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் ட்ரீம் கப் காம்படிஷன்ல மட்டும் இல்ல, இன்னும் பெரிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போடியம்ல வின் பண்ணி போய் நிப்பேன். நான் எப்ப வின் பண்ணாலுமே என்ன இன்டர்வியூ எடுக்கிற ஒரே ஆளு யுந்தோவா மட்டும் தான் இருக்க முடியும்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் கேக்குறாரு, நீங்க சொல்றத பார்த்தா யுந்தோவை நாங்க எங்க சேனல்ல வச்சுக்கிட்டா எங்களுக்கு தான் பெனிஃபிட்ன்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஈபையும் சொல்றாரு, நான் அப்படி சொல்ல வரல, நான் உங்களுக்கு யுந்தோ ரிப்போர்ட்டரா இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒர்த்தானவன்றத ஞாபகப்படுத்துறேன். நான் என்ன சொல்ல வந்தானோ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அழகா ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா யுந்தோ தான் என்ன இன்டர்வியூ பண்ணுவா, அவளை உங்க சேனல்ல வச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. வெளியே வந்ததும் மிஸ்டி மேன் கேக்குறாரு, இப்ப நீ யுந்தோக்காக தான் வந்தியா? நீ ஈபையும் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வீட்லயே சொல்லிட்டேன் யுந்தோ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு, நான் அவளை எவ்வளவு கேரிங் எடுத்துக்கிறேன்றத மத்தவங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அவளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இல்லனா நான் எனக்கு யுந்தோவை பிடிக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாதுன்னு சொல்றாரு. மிஸ்டி மேன் கேக்குறாரு, அப்போ நீ யுந்தோவை லவ் பண்றியான்னு? ஈபையும், ஆமா நான் யுந்தோவை லவ் பண்றேன், எனக்கு அது இப்ப நல்லாவே தெரியுது, நான் எதுக்காகவும் யாருக்காகவும் யுந்தோவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. வீட்டுல யுந்தோ எழுந்ததும் ஈபை அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறாரு. அவங்களும் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, என்கிட்ட வராதான்னு சொல்றாங்க. நான் உன்னோட ரிப்போர்ட் பார்த்துட்டு உனக்கு டயர்ட்னஸ் மட்டும் தான், சாப்பிட்டுட்டு வா, துணி அங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போலான்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போறாங்க. யுந்தோ அங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் இருக்கிறத பார்த்துட்டு, நீ என் கூட வராத, உனக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும், எப்படியாவது தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி அவர் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. இருந்தாலும் ஈபை மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு, இப்ப என்ன யாருக்குமே அடையாளம் தெரியாது, எனக்கும் ட்ரைனிங்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைதான், மோரோவர் நான் ஒண்ணு வெட்டியா ஊர் சுத்துல என்னோட ஐடியல் என்னோட ரோல் மாடல் சுன்யாங்க பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், சோ நீ ஒன்னும் ஒரி பண்ணாதன்னு சொல்றாங்க. யுந்தோவும் நீங்க அவரை ஒரு தடவை பார்த்ததுமே இங்க இருந்து போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு ரெண்டு பேரும் அவரை பாக்கிறதுக்காக உள்ள போறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஈபை யுந்தோ மேல இருக்கிற காதலை ஃபீல் பண்ணிட்டாரு. அதே மாதிரி யுந்தோவும் ஈபை மேல உள்ள காதலை ஃபீல் பண்ணிடுவாங்களா? இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்குவாங்க? மிஸ்ட்ரி மேன் அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள் பண்ண போறாரு? இதெல்லாம் வரப்போற ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.